அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவரு, இப்படிலாம் நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதல் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு. அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அர்ஷத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. லைட்டா பீதியா இருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால மொத்தமா தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ எப்படின்னா, இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலையும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தடவை டாலிங் கதை சொல்றதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டாலிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி, நமக்கு தான் ஒண்ணு தெரியல, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம். இவன் கொஞ்சம் நாலேஜானால தானே அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சோம். இவகிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்க இருக்க உள்ள மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நின்றா அப்படின்னாரு இவரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்துல நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டோம். ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங், ஜாக்கி சான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்ட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா, ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க, ஆனா சரி இது சொல்லலாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுவாரு, திட்டுவாரு, ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவாரு. இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்ல அவங்கள, சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாரு, உங்களை இல்ல, நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சீங்க, இவனுங்களை தான் சரியா நடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது. முடியும் ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்ல சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன்பாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங். அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவுறது, நிக்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு, இவ்வளவு திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவ மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான். அப்படின்னு நல்லா சாப்பிடுறதுன்னு கேட்பேன். சமோசா தானேங்க? ஆமா. உருளைக்கிழங்கு சமோசா தானே? ஆமா. 4 திங்கிறீங்க, அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள்ல எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் அப்படியே வந்து 2-3 பேரை அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும் போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா,
அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாரா படா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்க 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தாலும் ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்கள்ல சார் இப்படி நின்றாருன்னா அங்க நிக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவரு, இப்படி எல்லாம் நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதல் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அர்ச்சத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதவி மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம், காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையா இருந்தது. நான் எங்க அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்ன படையப்பா படத்துக்கு கூட்டு போனீங்கல்ல, ஆமா அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்க அப்படின்லாம் சொன்னேன். எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட நான் கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்க அப்பா இன்னமும் நம்பல, நான் படத்தை நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன், பார்க்க போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் நல்ல மனுஷன். உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தர எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவரு பண்ண ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்ப பண்ணிடாதீங்க, இது கரெக்டான குரோத்தா இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பைனியரா நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்க இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்க வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது, அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லயும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஸ்டோரி போட்டிருந்தாரு, அதை பார்க்கும்போது அவங்கள சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில உங்க 2 பேரையும் பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு, சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியமா எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறது, ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு, நல்ல நண்பரா இருக்கீங்க. ஸோ நட்பை எங்க விஜய் சேது எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. இவ்வளவு பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் வந்து நானும் பிரதீப் வந்து பயங்கரமான ஒரு அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னு இந்த அன்பும் பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன எங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமா இருக்கு, இது வந்து இந்த படமா இருக்குன்றது. ஆனா இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன், நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டெயின் பண்ற படமா தான் இருக்கும். அதுல நான் ஷோரா சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்க குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லிருக்கேன். நன்றி. உங்க 2 பேருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். உங்க 2 பேரையும் பார்க்கணும் அந்த டார்லிங். நான் இல்ல, இங்க மாறிட்டீங்களா? ஓகே. இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சவங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல நம்ம அதை சொல்லி எடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய் தான்.
அதனாலதான். ஓகே சரி, ரெண்டு பேர்ல யார் டார்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவேன் அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ 2 பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமா டேரக்டர் சார். நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆயிடுவாரு. why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டே தம்பி. இல்ல ஆனா பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அவர்ல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விடுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு சார். ஒரு 1 minute சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட் எல்லாம் தொடச்சு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில் வி ஹேவ் டைம் வி ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒண்ணுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை தந்தாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப்பி பூரே அதெல்லாம் சொன்னாரு. ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, கரெக்டா சொல்லிடுறீங்க சரிங்களா. ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. இல்ல அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா 12-13 வருஷமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். ஏய் மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், ஏய் மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, ஏய் நான் இது பண்றேன்டான்னு ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே, பக்கத்துலயே இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையேன்ற ஃபீல். அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க எங்க அண்ணன். அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டார்லிங். பட் எனிவே தேங்க்யூ டார்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்க பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அந்த ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங்.